ஹாவிவஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிமாண்டி காலனி பற்றி தான். போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் டிமாண்டி காலனி பற்றி. ஆனால் உள்ளே போக முடியல. நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க உள்ளே போகாதீங்க அப்படின்னு. ஆனால் அதனுடைய சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நைட்டில். ஆனாலும் திரும்பி வந்துட்டோம். வீடியோ தூரத்துலேருந்து எடுத்து என்னுடைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு போட்டிருந்த வீடியோ. ஆனால் இருந்தாலும் நம்ம ஆவலும் ஒரு ஆர்வமும் என்னென்னா எப்படியாச்சும் ஒரு ஈகரை உள்ளே போய் பார்த்துடணும், அந்த ஏரியா அந்த வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு முயற்சியில் இன்றைக்கி போயிட்டு நைட்டில் போனோம். ஒரு 11:30 இருக்கும் மணி. போய் பார்க்கும்போது ஏரியாவெல்லாம் வெளிச்சமாக தான் இருக்குது அந்த இடத்துல. இப்போ நிறையா லைட் போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த இடம் எல்லாம் பழைய செடிகள்லாம் முளைச்சி எல்லாம் மூடி கிடக்குது. அங்கே உள்ளே போகிறதுக்கு பயந்தான். அதனால் கேட்டு அதெல்லாம் ஒரு சின்ன பூட்டு மாதிரி பூட்டியிருக்கு, செயின் பூட்டு பூட்டியிருக்கு. அந்த காலத்தில் போட்ட பூட்டு மாதிரி தான் இருக்குது, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அந்த அரசன் அவங்கெல்லாம் இறந்த பிறகு, அந்த சம்பவம் நடந்த பிறகு, அவர் சூசைட் பண்ண பிறகு, மற்றவங்களெல்லாம் கொலை பண்ண பிறகு, அந்த சம்பவங்கள்லாம் ஏற்கனவே டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தோம். இன்னும் அந்த இடத்துக்கு போனால் மற்றவங்கெல்லாம் கிராஸ் ஆகும்போது அந்த சவுண்டு இன்னும் வந்துடுத்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது இன்னும் பயமாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா அந்த தாவரங்களுக்கு நடுவில் வீடு இருக்குது. வீடு தெரியாத அளவுக்கு தாவரங்கள், அந்த பழைய செடி கொடிகள்லாம் மூடி இருக்குது. நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது எல்லோரும் கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் இந்த பக்கத்து ஏரியாவுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இன்னும் பயமாக தான் இருக்குது உள்ளே அந்த சைடில் போக போக. ஆனால் வீடியோ எடுக்க எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. எல்லோரும் மறுபடியும் சில பேர் அட்வைஸ் பண்ணாங்க, அதை தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் நிறைய பேருக்கு போனவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலாக ஒரு வீடியோ கொடுக்கணுங்கிற ஒரே ஆர்வத்தில் இன்றைக்கி இறங்கி அந்த வீடியோவை பார்த்தேன். ஆமாம் வியூவர்ஸ், உங்களுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்பெஷல் வீடியோ கொடுக்கணுங்கிற ஒரே மூடில் தான் இன்றைக்கி நான் என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டேன். அந்த வீட்டு பக்கம் முன்னாடி தான் இப்போ நின்றுக்கிட்டு அந்த வீடியோ எடுத்தேன். இன்னும் ஹாரராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ளே எட்டி பார்க்க இந்த பழைய பாட்டில்ஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு போட்டிருக்காங்க, வீசியிருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இது மட்டும் மூடி கிடக்கு. எல்லாருமே இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு மிட் நைட்டில் பயப்படுறாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அங்கே ஒரு வாட்ச்மேன் கூட இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, நைட்டில் ஒரு சவுண்டு இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி தான் ஒரு சவுண்டு சத்தமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இங்கிலீஷில் பேசுகிற வேர்ட்ஸ் தான் கேட்டுட்ருக்கு, கொஞ்சம் சவுண்டாக ஒரு மாதிரி நைட்டில் கேட்கும் அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. அவருக்கு பழகி போச்சு. ஆனால் நம்மளாலாம் முடியல. எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல நிற்க முடியல. ஒரு பயம் என்னை சூழ்ந்துருச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு சேர்க்கணுங்கிறது தான். இருந்தாலும் வியூவர்ஸ், நீங்கள் அந்த ஏரியாவுக்கு மறுபடியும் போய் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு ரிஸ்க்கான ஏரியாவுக்குள்ளே போய் ரிஸ்க்கான அந்த வீடியோ எடுத்தேன். நீங்கள் போகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு ஃபேமிலி எல்லாமே இருக்குது. Thank you.